இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்ட ஹார்ட் காப்பி இனிமே நீங்க திரும்ப உள்ள வைக்க முடியாது. இப்ப கொண்டு வந்து என்ன பண்றது? இவரை உள்ள அனுப்புறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சது. இனி எதா இருந்தாலும் மண்டே வந்து பாத்துக்கங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ரிலீஸ் ஆர்டரை கொண்டு வந்திருக்காங்க, நீங்க அதே மீறி என்ன உள்ள வைக்க போறேன்னு சொல்றீங்க? நீங்க போலீஸ், சட்டத்தை மதிக்க வேண்டியது உங்க கடமை. அதெல்லாம் மண்டே கோர்ட்ல பேசிக்கங்க. முதல்ல உள்ள போங்க சார். சார் சும்மா மிரட்டாதீங்க. நீங்க செய்யறது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். கோர்ட் அவமதிப்பு. கோர்ட் அவமதிச்சா என்ன நடக்கும் தெரியும்ல உங்களுக்கு? உங்க வேலையே போயிடும். நீங்களும் உள்ள போக வேண்டியது இருக்கும். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டா? இத பத்தில எனக்கு எந்த பயமும் கிடையாது. என்ன சொல்லி ஜட்ஜ் வாய மூணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மிரட்டாம ஒழுங்கு மரியாதையா நீங்களா உள்ள போயிட்டா நல்லது. இல்ல தரன்னு உங்களை இழுத்துட்டு போக வேண்டி வரும். சூப்பர். உங்களுக்கு கேமரா ஃபேஸ் சூப்பரா இருக்கு சார். வீடியோ செம்மையா வந்திருக்கு சார். அதுலயும் சொன்னீங்களே ஒரு டயலாக், ஜட்ஜ் வாயை எப்படி முடணும்னு தெரியும்னு. ஹைலைட் சார். சார் இன்னும் ஏதாவது சொல்லுங்க. வீடியோ ஓடிட்டு இருக்கு, அப்படி எடுப்போம். சொல்லுங்க. என்ன சார் பண்றீங்க? வீடியோ எடுக்கிறேன் சார். நீங்க கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பத்திலாம் எனக்கு பயமே கிடையாதுன்னு. அந்த டயலாக் ஒரு வாட்டி திரும்ப சொல்லுங்க சார். ரெடி சார், சத்தமா சொல்லுங்க. ஆக்ஷன் சொல்லுங்க சார். ஆர்டர். இதுதான் என்ன ரிலீஸ் பண்றதுக்காக ஜட்ஜி கொடுத்த ஆர்டர். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் ஆர்டரை மதிக்காம ஜட்ஜால ஒண்ணு கிழிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நான் எங்க சார் அப்படிலாம் சொன்னேன்? கோர்ட் ஆர்டர்ல என்ன இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், மண்டே வந்து பாத்துக்கோங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வேற என்ன சார் அர்த்தம்? ஹலோ முதல்ல வீடியோ தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க. வீடியோல எடுக்க வேணாங்க ப்ளீஸ். அப்ப மரியாதையா அவரை ரிலீஸ் பண்ணுங்க. சரி நான் ரிலீஸ் பண்றேன். முதல்ல அந்த வீடியோவை ஆஃப் பண்ணுங்க.